நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டுருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசியா இப்ப நடத்தப்பட்டது 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்திருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்திருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அவ்வப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கு. இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வர முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறது. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தாரு. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இஆர்ஓ கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள். எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும், நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம். இந்த 3 விஷயங்களும் எனக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க. இதை 3ஐயும் உங்களிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்னக்காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்னக்காளிபாளையத்தில் கொட்டுறாங்க. திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும். தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க. இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதே வேலையை சின்னக்காளிபாளையத்தில் பண்றாங்க. இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம். இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்தால் முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு போகத்தான் போறோம். அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குப்பை இன்சிடென்ட் பண்ண பாருங்க. திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும். அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு பகுதி. அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க. அதே இடத்துல மத்திய அரசினுடைய மூங்கில் பூங்கா, வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளிபாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொண்டுறாங்க. அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்க. ஆனால் இதே இது வந்து கடந்த ஆண்டு ஒரிசால விகே பாண்டியன் போட்டியிடும் போது பிரதமர் பேசுனது சர்ச்சையாச்சு. அப்போ வந்து பாஜக யாருமே கண்டுக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாஜகக்காரங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் போயிட்டுருக்கு. அதே சமயம் அமித்ஷா கூட பேசினார், ஒரு தமிழர் வந்து ஒரிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். இதுக்கு எதுவுமே பாஜக வந்து எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய
நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்கிறோம். என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான். யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கிறது திமுக சொல்லுங்க. இதைத்தான் ஒரிசால 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க. ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஃபைனலா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சி. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது, தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்தினார். அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன். என்ன அவமானப்படுத்துறார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. திமுகவுடைய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது? பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நம்ம கேள்வி கேட்கின்றோம். அண்ணா, ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரி. ஆனால் மோடி வந்து ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழரோட இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழரில் வந்து திருடர்களாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை போச்சு. அது சம்பந்தமாக தமிழக பாஜக காரன் யாருமே பேசல அப்படின்னு. அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை. ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி, ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி திமுக கேட்கணும், டெஃபினிஷன் கொடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியாவில் பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க, குடும்பமாக ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு அவங்க 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இங்க ஆளுங்கட்சியை மீறி இங்க வந்து இந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் சார், அது வந்து இங்க வந்து நடைமுறையில் வருமானா? எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா, மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல். அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசுடைய கடமை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் 324 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு அது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு நேரம் வந்து நடத்த விடமாட்டோம். தமிழக அமைச்சர்கள் யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. இது நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று யாராவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்றேன். ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்க படிக்காம அந்த பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. நான் எங்க படிச்சாங்க, யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடக்குது. ஏன் தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா வெரி கிளியருங்க. அவர்களை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு, ஓட்டர் டேட்டா பேஸு, எலக்ட்ரல் டேட்டா பேஸை ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சுருக்காங்கன்னா அது திமுக. டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்காங்க காலம் காலமாக. இன்னைக்கு இது நல்லா நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, 2002 ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்க. நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002 5 ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் 13 டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆதாரம் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்லை, இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட்டு எல்லாமே கொடுக்கணும். இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க.
அதை தாண்டி இன்னொன்று சொல்லிட்டேன், குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் பார்த்துங்க, அப்பா இங்க ஓட்டு, தம்பி அங்க ஓட்டு, பையன் அங்க ஓட்டு. இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் ஆட்டா இருக்கும். அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும். அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்குறாங்க. ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை, தேர்தல் தாமதப்பட போவதில்லை, எல்லாமே சரியா போகுது. திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு. இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே, ஜனவரியில கொண்டு வரல, இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே, அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே. 1 மாசம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க, அப்பீல் 1.5 மாசம் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது அசமாதானம் இருக்கா, நாம கீழே இருக்கக்கூடிய தாலுகா அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா, சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் செகண்ட் அப்பீல். இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கிறாங்க. யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன இருக்காங்கன்னா, அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். பீகார்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக தான் அவங்க சொல்றதா சொல்றாங்க. பீகார்ல நடந்தது வந்து ராகுல் காந்திலாம் வெளிச்சம் பேசியிருந்தாரு. ஏன்னா பீகாரை பொறுத்தவரை எல்லாருக்கும், பீகாரை பொறுத்தவரை அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன்னா, பீகாரில் இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரும். முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோல பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் 5 நாள் இருக்குங்க, எலெக்ஷன் முடியறது, பிரச்சாரம் முடியறது. இத்தனை நாட்கள காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல, இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க கிடையாது. இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம இவங்களை நீக்கிட்டாங்க, பொய் சொல்லிட்டான்னு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ அப்பீல். அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறாங்க. அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் வச்சுக்கோங்க, முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதார் கொடுத்துக்கணும். ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை, ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கணும். அதையும் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டர்ல 12வது எவிடன்ஸா சேர்த்திருக்கிறாங்க. ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது. இதற்கு முன்பு 2002 தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நான் புதுசு கிடையாது. 197 தொகுதி, 2005 37 தொகுதி, 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தியிருக்கோம். அது புதிது கிடையாது. 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்தணும். சுதந்திரத்திற்கு பிறகு 8 முறைக்கு மேல நடத்தியிருக்கிறோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் RS பாரதி அவர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, காலம் குறைவா இருக்கு, இப்பதை கொண்டு வரணும். அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க, இந்தியா முழுவதும் கொண்டு வரும். இன்னைக்கு 12, பீகாரோட சேர்த்து 13. அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு. காரணம், அசாம் அக்காடு 1971 வந்தனால அசாமுக்கு தனியாக கொண்டு வர போறாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இது phase 2. phase 3ல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்றக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வராங்க ஒரு பொய்யும் புரளியும் கிளப்பி கொண்டிருக்கிறார்.